நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். ஃபாத்திமா என்ற முஸ்லிம் மாணவியும் ஜோர்ஜ் என்ற கிறிஸ்தவ மாணவனும் மிகுந்த காதல்களாக கல்லூரியில் படித்து வந்தனர். பாத்திமாவின் தந்தை தன் அருமை மகளுக்கு திருமணம் நடத்த நாடி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணமும் முடிவாக்கப்பட்டது. பாத்திமா மௌனம் சம்மதமாக இருந்தாள். ஆனால் தன்னை பெற்ற வளர்த்த தாய் தந்தையருக்கு தெரியாமல் இருவரும் தலைமறைவாகி விடலாம் என முடிவு செய்தனர். எப்படியோ இந்த விஷயம் அவளின் தந்தைக்கு தெரிந்துவிட்டது. அவள் அழுது கொண்டு தன் தந்தையிடம் கூறினாள், ஜோர்ஜை தவிர வேறு யாருடனும் என்னால் வாழ முடியாது என்று அழுது புலம்பினாள். மகளின் ஆசைக்கு மகிழ்ச்சிக்கும் ஒருபோதும் தடையில்லாமல் இருந்த அந்த தந்தை சம்மதித்து விட்டார். ஊர்வாசிகள் குடும்பத்தினரிடத்தில் எப்படி பதில் சொல்வேன் என்று நினைத்து தனியாக இயங்கிக் கொண்டிருந்தார். அவர் ஜோர்ஜை நேரில் சந்தித்தார். குர்ஆனை கொடுத்துவிட்டு கல்யாணத்துக்கு முன்னால் இதை படித்து முடித்துவிட வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஜோர்ஜ் அதை வாங்கி ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பித்தார். இவ்வளவு நாளாக பைபிள் படித்த அவனுக்கு குர்ஆன் ரொம்ப பிடித்திருந்தது. இயேசுவையும் மரியத்தையும் கூறுவதனால் அதிக அக்கறையுடன் படித்தான். மாதங்கள் கடந்து சென்றது. அவன் பாத்திமாவின் பாப்பா இடத்தில் போனில் பேசுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் ஜோர்ஜ் என்கின்ற முகமது பாசில் பேசுகின்றேன் என்றான். பாத்திமாவின் பாப்பாவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷத்தினால் துள்ளி குதித்தார். ஆனால் தங்களின் மகள் எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டான். அவளை என்னால் ஒருபோதும் மனைவியாக்க முடியாது. பாத்திமாவின் தந்தை அதிர்ச்சியுடனும் ஆச்சரியத்துடனும் ஏன் என்று கேட்டார். ஜோர்ஜ் சொன்னான், இவ்வளவு நாளாக அவளை வளர்த்து ஆளாக்கிய அவளின் தாய் தந்தையை விட்டு, அதை விட மகிமை மிக்க இந்த இஸ்லாத்தை தூக்கியெறிந்து விட்டு என்னுடன் வந்த அவளை எப்படி நம்புவது? சுவனம் நரகம் இருக்கிறது என்று இவ்வளவு தெளிவாக குர்ஆன் கூறிய பிறகும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த என்னுடன் வருவதற்கு தயாரான அவளை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு தேவை சாலிகான ஒரு மனைவி. அதை நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் என்று பதில் கூறினான். உண்மையாகவே இஸ்லாம் மார்க்கத்தை முழுமையாக அறிந்த ஒரு முஸ்லிமிடத்திலிருந்தே இப்படியான பதில் நிச்சயம் வரும். சகோதர சகோதரிகளே, சுபஹான் அல்லாஹ். இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிமாக வாழ்ந்த நம் இளைஞர்கள் மாற்று மதத்தினவரை காதலித்து மாற்று மதத்திற்கு மாறி திருமணம் முடிக்கும் சம்பவங்கள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஈமானை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இறைவன் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்துவான் என்று நீங்கள் பார்ப்பீர்கள். நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.